அதுபோல நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை மாணவர்களும் மாணவர் செல்வங்களும் எல்லா நிலையிலும் உயர வேண்டும். அவருடைய இலக்கே 1,00,000 மில்லியன் டாலர் இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை அரசாங்கத்தின் சார்பில் எது எதெல்லாம் வேலையாக இருந்தது 2026 ஜனவரிக்குள்ள நிரப்பப்படும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறார். அதுதான் இண்டஸ்ட்ரியில் உயர்கல்வியில் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மாணவர் செல்வங்கள் அதிகமான வேலைவாய்ப்புகளை தர வேண்டும் இந்த அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் இண்டஸ்ட்ரிகளை உருவாக்கிவிட நம்முடைய அரசாங்கத்தின் சார்பில் மூலியமாக வேலைகளை நிரப்பி விடுகிறார். அந்த நிலையில் தமிழ்நாடு மாணவர் செல்வங்களுக்கு நீங்கள் யாரையும் எம்எல்ஏ பார்க்க வேண்டியதில் மந்திரி முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் டிஎம்ஜிசி மூலியமாக வேலையை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். டூரிஸ்ட் பள்ளியில் காலேஜில் படிப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் எல்லா நிலையிலும் பெற வேண்டும். ரத்த தானத்தை நீங்கள் தருவர்கள் நீங்கள் எந்தெண்டும் நன்றாக இருப்பீங்க என்று சொல்லி என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளட் டொனேஷன் கேம்ப் முறைப்படியாக நாம் கூட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். Now I request Dr. Satya Prasad Kumar, Vice Principal, to offer opening prayer. Let us stand for the prayer. முதல்வர் அவர்களையும் நான் கரங்களை தட்டி நான் வருகிறேன் நான் வரவேற்கிறேன். அதே போல இங்கு அமர்ந்திருக்கிற ரோட்டரி கிளப்பினுடைய பொறுப்பாளர் மூத்தவர் எல்டர் பாடே சார் அவர்களையும் நித்யகுமார் சார் அவர்களையும் முருகன் சார் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதிலே வரவேற்கிறேன். நான் மற்ற